न्यू इंडिया का हमारा कंसेप्ट यही है कि देश में वीआईपी की जगह पर ईपीआई का महत्व बढ़े। और जब मैं वीआईपी के स्थान पर ईपीआई कह रहा हूं तो मेरा भाव स्पष्ट है। एवरी पर्सन इज इम्पोर्टेंट। हर व्यक्ति का महत्व है, हर व्यक्ति का महात्म्य है। வணக்கம். சற்று முன் கேட்ட இந்த குரல் இந்த நாட்டு மகான் மகாராஜாவுடைய குரல், புதிய இந்தியாவுடைய புதிய ஐடியாலஜியுடைய குரல். த ஐடியா ஆஃப் நியூ இந்தியா என்னது? இந்த நாட்டில் எந்த விஐபி கலாச்சாரத்தை நீங்க பார்த்து வந்தீர்களோ அந்த விஐபி கலாச்சாரத்தை நான் முற்றிலுமே எதிர்க்கிறேன், அதை அழிக்கிறேன். புதிய இந்தியாவில் இதற்கு மேல் நீங்க எந்த விதமான விஐபி கலாச்சாரத்தையும் பார்க்க மாட்டீர்கள். 2017ஆம் ஆண்டு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி மன் கி பாத் என்கிற இந்த புரோகிராமில் கூறிய இந்த வார்த்தை, விஐபி அகற்றிவிட்டு இபிஐயை நான் இன்ட்ரோடியூஸ் செய்கிறேன். எவ்ரி பர்சன் இஸ் இம்பார்ட்டன்ட். இதே வார்த்தையை கும்பமேளாவில் நடக்கக்கூடிய அந்த மகா கும்ப ஆர்கனைசேஷனில், அந்த மகா கும்ப திருவிழாவில் பாருங்கள். அங்க விஐபிக்களால் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை பாருங்கள். அந்த கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய அந்த நபர்களை பாருங்கள். எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு மார்ச்சரிக்கு வெளியில அங்க ஒட்டப்படக்கூடிய அந்த போஸ்டர்களில் இருக்கக்கூடிய போட்டோக்களை பார்த்து வருகிறார்கள். வெள்ளை நிற அந்த பெட்ஷீட்டில் முகமெல்லாம் தெரியாமல் அப்படியே மூட்டை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த மூட்டைகளை ஒவ்வொன்றாக அவிர்த்து தன்னுடைய தாயை தேடக்கூடிய நபர்கள், தன்னுடைய தங்கையை தேடக்கூடிய நபர்கள், தன்னுடைய தந்தையை தேடக்கூடிய நபர்கள், தன்னுடைய அண்ணனை தேடக்கூடிய நபர்கள். சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு சவத்தையும் தொடர்ந்து பார்க்கும்போது, அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக பார்க்கும்போது இவர்கள் கூறக்கூடிய எண்ணிக்கை வெறும் 30. அன்அபிஷியலாக வெளிவரக்கூடிய நம்பர் 1500 தாண்டி விடுகிறது. இவர்கள் காயமடைந்த நபர்களுடைய எண்ணிக்கை வெறும் 90 என்று எடுத்து காட்டுகிறார்கள். அன்அபிஷியலாக வெளிவரக்கூடிய அந்த எண்ணிக்கை 3000 தாண்டி விடுகிறது. இந்த அனைத்திற்கான காரணம் விஐபி கலாச்சாரம் என்கிற இந்த விஷயத்தை ஒட்டுமொத்த கோதி மீடியா மறைத்து விட்டது. இன்னைக்கு குற்றவாளி கூண்டில் கோதி மீடியாவை நிறுத்த வைப்பதா அல்ல உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை நிறுத்த வைப்பதா? இந்த ஒட்டுமொத்த மரணங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் யார்? ஒரு கும்பமேளா என்கிற மிகப்பெரிய திருவிழாவை நீங்க கொண்டாடி வருகிறீர்கள். கடந்த 1 ஆண்டுகளாக இதற்கான பிரச்சாரம் நடக்கிறது. அதே பிரச்சாரத்திற்கான செலவு கோதி மீடியாவிற்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி கூறிய அந்த வார்த்தை, நாங்க விஐபி கலாச்சாரத்தை அகற்றிவிட்டோம் என்று. 2023ஆம் ஆண்டு யோகி ஆதித்யநாத் ராமர் கோவிலின் திறப்பு விழாவும் போது அயோத்தியாவில் அவர் கூறிய வார்த்தை, நாங்க விஐபி கலாச்சாரத்தை எதிர்க்கிறோம் என்று. ஆனால் அப்படித்தான் நடக்கிறதா? அங்க எந்த விதமான விஐபி பாசஸ்களும் கொடுக்கப்படவில்லையா? விஐபிக்களுக்குள்ளேயே 2 விதமான பிரிவுகள். விஐபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், விவிஐபி. இந்த பாசஸ்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது, எப்படி கொடுக்கப்பட்டது, எத்தனை பாசஸ்கள் கொடுக்கப்பட்டது, எந்த அதிகாரத்தை வைத்து, எந்த அதிகாரியுடைய ஆலோசனைப்படி நீங்க இந்த பாசஸ்களை இன்ட்ரோடியூஸ் செய்தீர்கள்? அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி கூறியது பொய்யா அல்ல அவர் பேசியதை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லையா? சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் கூறியது பொய்யா அல்ல அவருடைய ஐடியாலஜிக்கு எதிராக நீங்க நடக்கிறீர்களா? இன்னைக்கு எதற்காக கோதி மீடியாவை குற்றவாளி கூண்டில் நாங்க நிறுத்தப் போகிறோம் என்று இந்த பதிவில் நீங்க மிக ஆழமாக பார்க்க போறீர்கள். 2017ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடத்திற்கு முன்பு ஆஜ் தக் என்கிற மிக முக்கியமான கோதி மீடியா சேனல் அவர்களுடைய இந்த தம்ப்நெயிலை மற்றும் ஒரு முறை பாருங்கள். விஐபி கல்ச்சர் பாரத் சோடோ, விஐபி கல்ச்சர் இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று. அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி கூறிய அந்த வார்த்தை எந்த அளவில் கோதி மீடியா ஒரு பிஆர் ஸ்டண்டாக, பிஆர் ஆக்டிவிட்டியாக வெளிக்காட்டினார்களோ, இன்னைக்கு அவர்களுடைய நிலை என்ன? 2017ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி கூறியது விஐபி கல்ச்சரை நாங்கள் எதிர்க்கிறோம். 2024ஆம் ஆண்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் யோகி ஆதித்யநாத் கூறியதும் நாங்கள் விஐபி கலாச்சாரத்தை எதிர்க்கிறோம். அப்போ எப்படி கும்பமேளா பிரயாக்ராஜில் நீங்க விஐபி விவிஐபி என்று பாஸ் கொடுத்தீர்கள்? எத்தனை பாசஸ் கொடுத்தீர்கள்? தைனிக் ஜாகரனுடைய இந்த செய்தியை பாருங்கள்.
दैनिक जागरण உத்தரப்பிரதேசத்துடைய மிக முக்கியமான ஒரு நியூஸ் பேப்பர். அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் 3 வெவ்வேறு இடங்களில் இது போன்ற ஸ்டாம்பேஜ் நடந்தது. கூட்ட நெரிசலில் பல நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை ஏற்றுக்கொள்ளக்கூட இல்லை. வெறும் பிரயாக்ராஜ் சங்கம் நோஸ் என்கிற இடத்தில் மட்டும்தான் இந்த கூட்ட நெரிசல் நடந்தது. மற்ற எந்த இடத்துலையுமே இந்த கூட்ட நெரிசலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூட இல்லை. டெத் டோல் அதிகரிக்கும் போது மீடியா இன்வெஸ்டிகேஷனை செய்யக்கூடாது என்று மீடியா தன்னுடைய இன்வெஸ்டிகேஷனை நிறுத்திவிட்டது. ஒரு பக்கம் அதிகாரிகளுடைய பிரஷர், இன்னொரு பக்கம் எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு தான் பணம் வருது, பிஆருக்காக நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கிறீர்கள், மோடி யோகியோடைய மகிமையை பாடுவதற்காக. அதை தாண்டி எங்களுக்கு என்ன வேணும், எந்த வேலையை மீடியா பார்த்திருக்க வேண்டுமோ அந்த மீடியா எதற்காக அந்த வேலையை பார்க்கவில்லை, அதனால் அவர்கள் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டும். இந்த இடத்தில் மீடியாக்களுக்கே என்னுடைய ஒரு சில கேள்விகள் இருக்கு, ஸ்பெஷலி கோதி மீடியாவிற்கு. மீடியா ஹவுசஸ்களை, அதாவது கோதி மீடியாக்களை நேரடியாக யார் கான்டாக்ட் செய்து எவ்வளோ பணத்தை கொடுத்தார்கள், எதற்காக ஒட்டுமொத்த கோதி மீடியா மேனேஜ் செய்யப்பட்டது, எதற்காக கோதி மீடியா அங்கே நடக்கக்கூடிய டிராஜிக் சிச்சுவேஷனை, அந்த ஸ்டாம்பேஜை பற்றி சரியாக எடுத்து காட்டவில்லை, எதற்காக இதே கோதி மீடியா அங்கே உயிரிழந்த நபர்களுடைய இன்வெஸ்டிகேஷனை கூட நிறுத்தி விட்டார்கள், எதற்காக பத்திரிகைகள் நியூஸ் பேப்பர்கள் அவர்கள் எந்த செய்தி முதல் தாளில் வர வேண்டுமோ அதே செய்தியை 7வது பக்கத்தில் 8வது பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன காலமாக எழுத தொடங்கிட்டார்கள். தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செய்தித்தாள்களை பிரட்டி பாருங்கள், ஏதோ ஒரு மூலையில் கும்பமேளையை பற்றி எழுதியிருப்பார்கள். ஒட்டுமொத்த கோதி மீடியா எப்படி வேலை பார்க்கிறதோ அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவும் மாறிவிட்டது. சீமான் பெரியாரை தாண்டி இந்த நாட்டில் எந்த விதமான செய்தியும் கிடையாது. இந்த நாட்டில் அரசியலை நீங்க பேசி வருகிறீர்கள், ஆனால் இந்த நாட்டு மக்கள் எறும்பு போன்று நசுக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். அதை பற்றி ஒரு சிறிய காலம் கூட உங்களுடைய செய்தித்தாள்களிலேயோ சோஷியல் மீடியாவிலேயோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேயோ காணவில்லை. அதனால்தான் மீடியா ஷுட் பி இமீடியட்லி கால்ட் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். என்னுடைய இந்த பதிவை நீங்கள் மிக ஆழமாக பார்க்க வேண்டும். எந்த விவிஐபி கலாச்சாரத்தை நீங்கள் பார்த்து வருகிறீர்களோ அப்படியே சான்னு வண்டி போய் வருகிறது. இது போன்ற நபர்கள் உள்ள வருவதற்காக எத்தனை போலீஸ் ப்ரொடெக்ஷன், எத்தனை ரோடுகளை நீங்கள் தடுத்து நிறுத்தி வருகிறீர்கள். 30 மணி நேரம் 35 மணி நேரம் வரை அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் ரோட்டிலேயே தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். உணவு கிடைக்காமல், தண்ணீர் கிடைக்காமல், சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பால் கூட கிடைக்காமல். உண்மையிலே நீங்க ஒரு நபர் விஐபி அந்த இடத்தை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை என்று நீங்க பார்த்தீர்கள்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு மகன் தன்னுடைய தாயாரை முதுகு அப்படியே சுருங்கி நிற்கிறது. அவரை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கும்பமேளைக்கு கூட்டி செல்கிறார் என்று பாருங்கள். இது போன்ற எத்தனையோ மகன்கள் தன்னுடைய தாயாரை எந்த விதமான வழியும் கிடையாது, ஆட்டோ ரிக்ஷா கிடையாது, சைக்கிள் கிடையாது, தூக்கி செல்வதற்காக எந்த விதமான வீல் சேரும் கிடையாது. 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 80 வயது 85 வயது முதியோர்கள், மூதாட்டிகள், இவர்கள் அங்கே நடந்து செல்லக்கூடிய காட்சிகள். இவர்கள் தான் விவிஐபிக்கள். இவர்களுக்கு தான் அந்த ஷார்ட்கட் வழிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும். அம்பானி, அடானி போன்ற நபர்கள், அனில் அம்பானி போன்ற நபர்களுக்கு நீங்க வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள். ஜனவரி 27ஆம் தேதி சமாஜ்வாதி பார்ட்டி தன்னுடைய ஒஃபிஷியல் சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு வீடியோவை ட்வீட் செய்திருந்தார்கள். விஐபி பாலிட்டிஷியன் அலைட்ஸ் வர் மூவிங் ஸ்மூத்லி என்று, அதாவது மக்கள் எந்த இடத்தில் சுலபமாக நடத்தி செல்லக்கூடிய அந்த வழி இருந்திருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் விவிஐபிக்கள் யோகி அரசாங்கத்தில் அவர்கள் எம்பி எம்எல்ஏவாக இருப்பது தேவையல்ல, பிஏ அல்ல அரசு அதிகாரியாக இருந்தால் கூட அவர்களுக்கு ஒரு விஐபி பாஸ். இதே ஆஸ்தக்குடைய தம்ப்நெயிலை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 2018ஆம் ஆண்டு 17-18ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த வார்த்தை கூறிவிட்டார். அனௌன்ஸ்ட் of the end of VIP culture and was made a slogan, VIP culture Bharat Chodo. VIP கல்ச்சரை இந்த நாட்டிலிருந்து அகற்றிவிட்டோம் என்கிற ஒரு புதிய ஸ்லோகனை பிரைம் மினிஸ்டர் மோடி கூறினார், மன் கி பாத்தில் கூறினார்.
மன் கி பாத்தில் நான் தொடக்கத்திலே அந்த வீடியோவை அந்த ஆடியோவை உங்களுக்கு போட்டு காட்டினேன். விஐபியை நாங்கள் அகற்றி இபிஐயை நாங்கள் இன்ட்ரடியூஸ் செய்ய போகிறோம் என்று. அவர் அன்னைக்கு கூறிய வார்த்தையை ஒரு முறை கேளுங்கள். இதற்கு பின்பு பிரயாக்ராஜில் என்ன நடந்தது, எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாவே நெரிச்சு கொன்று விட்டார்கள், இரண்டையுமே நீங்க ஆழமாக பார்க்க போகிறீர்கள். न्यू इंडिया का हमारा कंसेप्ट यही है कि देश में वीआईपी की जगह पर ईपीआई का महत्व बढ़े। और जब मैं वीआईपी के स्थान पर ईपीआई कह रहा हूं तो मेरा भाव स्पष्ट है, एवरी पर्सन इज इम्पोर्टेंट। हर व्यक्ति का महत्व है, हर व्यक्ति का महात्म्य है। 125 करोड़ देशवासियों का महत्व हम स्वीकार करें, 125 करोड़ देशवासियों का महात्म्य स्वीकार करें, तो महान सपनों को पूरा करने के लिए कितनी बड़ी शक्ति एकजुट हो जाएगी। பிரைம் மினிஸ்டர் மோடி கூறியதை நீங்க கேட்டீர்கள். ஜூன் 8ஆம் தேதி योगी आदित्यनाथ என்ன கூறினார், அதையும் கேளுங்கள். चुनाव के परिणाम में दिखाया अयोध्या वासियों की नाराजगी का असर, योगी आदित्यनाथ ने लिया बड़ा फैसला। பிரயாக்ராஜ், அயோத்தியாவில் கட்டப்பட்ட ராமர் கோவில். ராமர் கோவிலுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டார்கள் என்று அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும். வாரத்தில் 2-3 நாட்கள் ஒட்டுமொத்த பாஜாரே பூட்டப்பட்டுமா. காரணம், அங்க இருக்கக்கூடிய விஐபி மூவ்மெண்ட் இருக்காங்க. அதிலிருந்து கோபம் அடைந்து பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டார்கள் அயோத்தியா மக்கள். உங்களுடைய விஐபி கலாச்சாரம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய நகரத்தில் உள்ள எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்து எங்களுக்கு எதிராகவே நீங்க செயல்படுவீர்கள், உங்களுக்கு எதற்காக நாங்கள் ஓட்டு போடணும் என்று விரட்டியடித்தார்கள். இந்த தோல்விக்கு பின்புதான் யோகி ஆதித்யநாத் எடுத்த முடிவு, நாங்க எந்த விதமான விஐபி கல்ச்சரையும் இங்க நடத்த விட மாட்டோம். 7 மாதம் தான் ராமர் கோவில் திறக்கப்பட்டு 7 மாதத்தில் இந்த கும்பமேளா வந்தது. அப்போ இந்த இடத்தில் எப்படி நீங்க விஐபி மூவ்மெண்ட்டை அலோவ் செய்தீர்கள், எப்படி விஐபிக்களுக்காக நீங்க பாசஸ்களை இன்ட்ரடியூஸ் செய்தீர்கள். உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் இந்த டேட்டாவை எத்தனை நபர்களுக்கு நீங்க பாஸ் கொடுத்தீர்கள், யார் இந்த டிசிஷனை எடுத்தார், யாரோடைய ஆலோசனைப்படி இந்த விஐபி கலாச்சாரத்தை நீங்க இன்னும் ஊக்கப்படுத்தினீர்கள் என்கிற இந்த கேள்விக்கான பதில் எங்களுக்கு தேவை. யோகி ஆதித்யநாத் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்திலேயே ஜூன் 13ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு ஒரு ட்வீட்டை போடுகிறார். விஐபி கல்ச்சர் किसी भी दशा में स्वीकार नहीं करी जाएगी. விஐபி கலாச்சாரத்தை எந்த நிலையாக இருந்தாலும் அதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். सरकारी या प्राइवेट वाहन में प्रवेश हॉर्न अथवा हूटर नहीं बजना चाहिए. உத்தரப்பிரதேசத்திற்குள் வரும்போது நீங்க பிரைவேட் வாகனமாக இருக்கட்டும் அல்ல கவர்மெண்ட் வாகனமாக இருக்கட்டும், எந்த விதமான சைரன், எந்த விதமான ஹூட்டரும் அங்க இருக்கக்கூடாது. விஐபி फ्लीट में सबसे आगे की गाड़ी एक तय ध्वनि की सीमा में ही हूटर बजा सकती है. விஐபி கலாச்சாரத்திற்காக விஐபிக்கு அந்த முன்னாடி போகக்கூடிய பைலட் வெஹிக்கலில் ஒரு நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த சவுண்டில் மட்டும்தான், குறைந்த சவுண்டில் மட்டும்தான் அந்த ஹூட்டரை அடிக்க முடியும், வேறு யாருமே அதை செய்யக்கூடாது. यदि कहीं से भी सूचना मिली तो कार्रवाई होगी, तय है सीएम श्री मई योगी आदित्यनाथ जी महाराज. தன்னைத்தானே மகாராஜாகவும் எழுதி கொண்டார். எங்கிருந்தும் இது போன்ற செய்தி வந்தால் உடனடியாக அவர்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று இவரே 7 மாதத்துக்கு முன்பு எழுதினார். இன்னைக்கு இந்த இடம் எப்படியா, இந்த வீடியோவை பாருங்கள். யோகி ஆதித்யநாத் அவர்கள் கும்பமேளை இந்த திறப்பு விழாவும் போது கேபினெட் மினிஸ்டர்கள் 54 கேபினெட் மினிஸ்டர்களுடன் அங்க போயிருந்தார். 54 கேபினெட் மினிஸ்டர், அவர்களுக்கான பாதுகாப்பு. அப்ப அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் எந்த அளவில் அவதிப்பட்டிருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு கூட அங்க இருக்கக்கூடிய ஒரு பேண்டூன் பாலம் உடைந்து விட்டதாக ஒரு செய்தி வெளியில் வருகிறது. இதை பற்றி எதற்காக கோதி மீடியா எந்த விதமான செய்தியும் போடுவதில்லை, எதற்காக கேள்விகளை கேட்பதில்லை. இதே இடத்தில் ஜனவரி 27ஆம் தேதி அமித்ஷாவுடைய வருகை, அவருக்காக எந்த அளவில் நீங்க பாதுகாப்பு போட்டீர்கள். அமித்ஷா மட்டும் வரவில்லை, அவருடைய பேட்ஸ்மேன், கிரிக்கெட்டர், ஃபீல்டர், போலர் ஜெயஷாவும் வந்திருந்தார். தி கிரிக்கெட் எக்ஸ்போர்ட் ஆஃப் தி வேர்ல்ட் மிஸ்டர் ஜெயஷா, அவருக்கும் விவிஐபி ஃபெசிலிட்டி.
அவருடைய மனைவிக்கும் விவிஐபி ஃபெசிலிட்டி, குழந்தைகளுக்கு விவிஐபி ஃபெசிலிட்டி, அவருடைய ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரர்கள் அவர்களுக்கும் விவிஐபி ஃபெசிலிட்டி. எவ்ரி பர்சன் இஸ் இம்பார்ட்டன்ட் என்று கூறிய அதே மகான் மகாராஜா இன்னைக்கு எங்க இருக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. 54 யூனியன் மினிஸ்டர்கள், அமித்ஷா வெவ்வேறு நாளும் இவர்கள் அங்கே உலவி வருவது, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். இது மட்டுமல்ல, யோகி ஆதித்யநாத் கிட்டத்தட்ட 12 முறைக்கும் மேல அங்க போய் வந்ததாக செய்திகள் வருகிறது. எதற்காக இத்தனை முறை? ஒவ்வொரு முறையும் ஒரு சீஃப் மினிஸ்டர் அந்த இடத்துக்கு போகும்போது பாதுகாப்பு என்கிற பேரில் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு எந்த அளவில் நீங்க தொந்தரவை கொடுக்கிறீர்கள்? 20 கிலோமீட்டர் வரை அங்க இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே காட்டிய மூதாட்டிகள், முதியோர்கள், குழந்தைகள் நடந்தே வரக்கூடிய காட்சிகள். அதற்கு இடையில இவர்களுடைய விவிஐபி மூவ்மெண்ட் என்கிற பேரில் அங்கங்க தடுத்து நிறுத்தக்கூடிய இந்த விஷயங்கள். இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஃப்ரண்ட்லைன் நியூஸ் பேப்பரில் வெளிவந்த இந்த செய்தி. 1979ஆம் ஆண்டு கும்பமேளையில் இதே போன்ற ஒரு விஐபி கலாச்சாரத்திற்கான கம்ப்ளைண்ட் போயிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் போலீஸ் ஆஃபீஸரான விபூதி நாராயண் ராயோடைய இந்த ஆர்டிக்கல். அங்க அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர் நாராயணன் தத் திவாரி அவரிடம் இந்த விஐபி மூவ்மெண்ட்களை பற்றின தகவல் போய் சேர்ந்திருக்கிறது. அடுத்த நிமிடமே அவர் கூறிய விஷயம், இந்த விஐபி கலாச்சாரம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய புரோட்டோகால் எதுவுமே செல்லுபடியாகாது. சாதாரண மக்கள் எப்படி போய் வருகிறார்களோ அதன்படிதான் அனைத்து நபர்களுமே போக வேண்டும் என்கிற அந்த விஷயம். 1979 இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் அவருடைய விஐபி படையை பாருங்கள், பிஆர் ஆக்டிவிட்டியை பாருங்கள். 10 to 20 கிலோமீட்டர் வரை அப்பாவி மக்கள் நடந்து செல்ல வேண்டுமாம். ஆனால் ஹேமா மாலினி, அனுபம் கேர், ரெமோ டிசோசா, சங்கர் மகாதேவன், குரு ரந்தேவாரா, கபீர் கான், அதா சர்மா, மிலன் சோமன், பூனம் பாண்டே, சுனில் குரோவர், மம்தா குல்கர்னி போன்ற எத்தனையோ நபர்கள் விவிஐபி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய படையுடன் அவர்கள் செல்லக்கூடிய இந்த உத்தரவை யார் கொடுத்தார்? பிஆர் ஆக்டிவிட்டிக்காகவா? இதே போன்றுதான் கௌதம் அடானியும் அங்கே சென்றிருந்தார் தன்னுடைய குடும்பத்தில். அப்ப அவருக்கும் இதே போன்ற ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டிருப்பார்கள். ஆனால் வெளிவரக்கூடிய படங்களை பாருங்கள், ஏதோ இவர்தான் இந்தியாவுடைய மிகவும் சாதாரணமான நபராக, இவர்தான் சாதாரண அப்பாவி மக்கள் போன்று நடந்தே சென்றதாக ஒரு சில போட்டோக்களை வெளிவிட்டிருக்கிறார்கள். இது பிஆர் ஸ்டண்ட். அதாவது இந்த ஒட்டுமொத்த இவெண்ட் மக்களுடைய தரிசனத்திற்காக அல்ல, பொலிட்டிஷியன்ஸ்களுடைய, கார்ப்பரேட்களுடைய, இது போன்ற செலிபிரிட்டிக்குடைய இவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக மாறிவிட்டது, பிஆர் மேனேஜ்மெண்ட்டாக மாறிவிட்டது. அனில் ஷரத் என்கிற நபர், அவருடைய அண்ணன் உமேஷ் இதே பிரயாக்ராஜில் உயிர்ந்து விட்டார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய இந்த செய்தி. பிரயாக்ராஜிலிருந்து நர்மதாபுரம் வரை எடுத்துச் செல்வதற்காக, அந்த சவத்தை எடுத்துச் செல்வதற்காக 40,000 ரூபாயை கேட்டிருக்கிறார்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சவங்களை எடுத்து கொடுப்பதற்காக ஏழைகளிடமிருந்து 1000, 2000, 5000 என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வெறும் 30 நபர்கள் தான் உயிரிழந்திருக்கிறார்கள். 25 பேர் அப்போவே அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டது. 5 பேர் தான் அடையாளம் கண்டுபிடிக்கவில்லை என்று கூறிய இதே அரசாங்கம் இன்னைக்கு கோதி மீடியாவை தாண்டி சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்கள் போய், அல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கூட அந்த இடத்தில் எந்த விதமான செய்தியும் திரட்ட முடியாது. அதற்கான வீடியோவை நாங்கள் போட்டு காட்டுகிறேன், நீங்களே பாருங்கள். யாருமே இந்த படங்களை எடுக்கக்கூடாது. தைனிக் பாஸ்கருடைய ரிப்போர்ட் ஜனவரி 30ஆம் தேதி வந்தது. கிரவுட் சைஸ் இப்போ குறைந்து விட்டது. அப்போ 30ஆம் தேதி வரை எந்த விதமான கிரவுட் மேனேஜ்மெண்ட்டும் நடக்கவில்லை. நோ வெஹிக்கிள் ஜோன் என்று அறிவித்து விட்டார்களா? அப்போ நோ வெஹிக்கிள் ஜோன் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை மட்டும்தானா? அவுட்ஸ்கர்ட்ஸில் இருந்து பிரயாக்ராஜுக்குள் வரக்கூடிய நபர்கள், அவர்களுடைய நிலை என்ன? அதை பற்றி எதற்காக நீங்க எதுவுமே எடுத்துக்காட்டவில்லை? ஜாகரன் என்கிற நியூஸ் பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்கள். கேன் யூ இமேஜின்? ஃப்ரண்ட் பேஜில் இந்த பிரயாக்ராஜ் கும்பமேளையை பற்றி இவர்கள் பிரிண்ட் அடித்து வந்தார்களோ, இன்னைக்கு அங்கே நடந்த இவ்வளோ பெரிய இன்சிடென்ட், அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவையும் எடுத்து காட்டுவேன், ஜாகரனையும் எடுத்து காட்டுவேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா
இந்தியாவுடைய பிரதானமான பத்திரிகையாம் எப்படி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் பாருங்கள். அவர்களுடைய ஒரு காலத்தை எடுத்து பார்த்து இந்த காலத்தில் நீங்க பார்த்தீர்களா, அதுவும் எடிட்டோரியல் காலம், சாதாரணமான காலம் அல்ல, எடிட்டர் எழுதிய இந்த காலம் எப்படி ஜஸ்டிஃபை செய்கிறார் என்று பாருங்கள். டைட்டில்டு வித் ட்ராஜடி அண்ட் கான்டெக்ஸ்ட். ட்ராஜடி, உலகத்தில் எத்தனையோ இடங்களில் மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சாதாரணமான விஷயம். We must ask whether in gathering as vast as Kumbh, some disaster is almost inevitable. இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம், இவ்வளோ பெரிய திருவிழா, இதுல சின்ன சின்ன விஷயங்களை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. ஜஸ்டிஃபிகேஷன் பை டைம்ஸ் ஆஃப் இந்தியா on the 7th page, not on the front page. That too a small column, editorial. இங்கே மட்டும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிற்கவில்லை. அல்சைமர் என்கிற கொடூர நோயால் இறக்கக்கூடிய நபர்கள் எத்தனையோ, இதெல்லாம் ரொம்பவே சின்ன. கோவிட்ல இறந்த நபர்கள் எத்தனையோ, அல்சைமரில் இறந்த நபர்கள் எத்தனையோ, ரோடு ஆக்சிடென்ட்களில் இறக்கக்கூடிய நபர்கள் எத்தனையோ. அப்போ வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி எந்த வேலையை பார்த்து வந்ததோ அதே வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு கோதி மீடியா நேரடியாக பார்க்க தொடங்கிவிட்டது. இவர்களை பார்த்து எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது, கேட்கவும் முடியாது. லாஜிக் பிஹைண்ட் த மர்டர்னு நீங்க பாருங்கள். திஸ் மர்டர் இஸ் நாட் ஆஃப் பீப்புள், திஸ் இஸ் த மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி. ஜனநாயகத்தின் கொலையை இவர்கள் செய்துவிட்டு அதை ஜஸ்டிஃபையும் செய்ய தொடங்கிவிட்டார்கள் சில்லறை பணத்திற்காக. இந்த டெமோக்ரஸி தைனிக் ஜாகரன் ஜனவரி 31 இவர்கள் வெளிவிட்ட இந்த செய்தியை பாருங்கள். சங்கம் காட், செக்டர் 18 ஓல்ட் ஜிஎஸ்டி ரோட் மற்றும் செக்டர் 21 உல்டா கிலா ஜோசி, இந்த 3 இடங்களில் கூட்டல் நெரிசல் நடந்ததாக இவர்களே எடுத்துக்காட்டுகிறார்கள். ஆனால் இவர்கள் எடுத்துக்காட்டுவதை தாண்டி இவர்கள் அதை எப்படி எடுத்துக்காட்டுகிறார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, தன்னுடைய நியூஸ் பேப்பரில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு டைட்டில், தீர்த்தராஜ் பிரயாகராஜ் பய ஷராபி சப் கே தௌரேரா. ஒரு மகான் சுவாமியார் அவருடைய வலிக்காக, அவருக்கு அந்த வலி கொடுப்பதற்காக 7 நபர்களை நசுக்கி சென்ற அந்த வாகனம், 6 பெண்கள் ஒரு ஆண், அந்த 7 பேரை நசுக்கி சென்ற அந்த செய்தியை கூட எவ்வளோ பெரிய காலமாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள் பாருங்க. ஒரு சின்னமா ஏதோ ஒரு மூலையில் எழுதிட்டாங்க, 7 பேர் உயிரிழந்துட்டார்கள். அங்க லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் என்கிற ஒரு கவுண்டர் இருக்கு. அங்க நீங்க பார்த்தீர்கள்னா ஆயிரக்கணக்கான நபர்கள், என்னுடைய தாயை காணவில்லை, என்னுடைய அப்பாவை காணவில்லை, தம்பியை காணவில்லை, குழந்தையை காணவில்லை, கணவரை காணவில்லை, மனைவியை காணவில்லை. இந்த பட்டியலை மட்டும் நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட நபர்கள் காணவில்லை என்று அங்கேயே அவர்களுடைய கதைகளை நீங்க கேட்கலாம். அந்த பட்டியல், இந்த லிஸ்ட்டை நீங்க பார்க்கலாம். ஆனால் மீடியாவில் இந்த விஷயத்திற்கு இடமே கிடையாது. 2500 to 3000 ஒரே நாளில் இந்த கோதி மீடியா எடுத்து காட்டக்கூடிய விஷயம், 8 கோடி மக்கள் வந்துட்டார்கள், 10 கோடி மக்கள் வந்துட்டார்கள். அது உடனுக்குடன் ஏஐ வழியாக உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் எடுத்து காட்டுகிறது, கோதி மீடியா எடுத்து காட்டுகிறது. ஆனால் உயிரிழந்த நபர்கள் எத்தனை பேர், காயமடைந்த நபர்கள் எத்தனை பேர், காணாமல் போன நபர்கள் எத்தனை பேர் என்று இதுவரை எந்த விதமான டேட்டாவையும் நீங்க எதற்காக எடுத்துக்காட்ட முடியவில்லை. கோடிக்கணக்கான நபரை உங்களால் எடுத்துக்காட்ட முடியும், ஆனால் உயிரிழந்த நபர்கள், காயமடைந்த நபர்கள், காணாமல் போன நபர்கள், அவர்களை பற்றின எந்த விதமான டேட்டாவும் கிடையாது. கோதி மீடியா எந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு, எந்த மக்களுக்காக அவர்கள் கேள்வி கேட்டிருக்க வேண்டுமோ அதை எதிர்த்து முதலாளிகளுக்காக மட்டுமே வேலை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அப்போ ஜனநாயகம் உயிருடன் இருக்கிறதா? மக்கள் விஐபி கலாச்சாரம் முறிக்கப்பட வேண்டும் என்று எத்தனையோ இடத்தில் தன்னுடைய அலிகேஷனை, தன்னுடைய வேதனைகளை வெளிவிட்ட பின்பு கூட 4ஆம் தேதி வரை மட்டும் இந்த விஐபி பாசஸ்களை கேன்சல் செய்கிறோம். ஆனால் அதற்கு பின்பு 5ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் மோடி வருவார். அதற்கு பின்பு மறுபடியும் இந்த விஐபி கலாச்சாரம் தொடங்கும். அதாவது மக்கள் இறந்தால் என்ன, நசுக்கி கொல்லப்பட்டால் என்ன. இன்னொரு சாமியார் இருக்கிறார், தீரேந்திர சாஸ்திரி என்று. இந்த வீடியோவை நீங்க நிச்சயமாக பாருங்கள், கடைசியாக இந்த வீடியோ தான் இருக்கிறது. हमका देश में प्रतिदिन लोग मर रहे हैं और करोड़ों लोग मर रहे हैं. कुछ दवा के बिना मर रहे हैं,
और कुछ स्वास्थ्य की व्यवस्था के बिना मर रहे, कुछ हार्ट अटैक से मर रहे हैं। निश्चित रूप से ये जो घटना हुई वो निंदनीय हुई है और बहुत विचित्र हुई है। पर एक बात बोलें, ये महाप्रयाग है, मृत्यु सबकी आनी है, एक दिन मरना सबको है, पर कोई गंगा के किनारे मरेगा तो वो मरेगा नहीं, मोक्ष पाएगा। இந்த நபரிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்கிறார்கள், சார் அங்கே கூட்டல் நெரிசல் நடந்திருக்கிறது, நீங்கள் தானே சொன்னீங்க இங்கே வராத நபர் ஹிந்து கிடையாது, அவர் தேச துரோகி என்று. உங்களுடைய வார்த்தையை நம்பி அங்கு வந்தார்களே என்ன? இதெல்லாம் சாதாரணமான விஷயம். அந்த கங்கை நதியோரத்தில் இறந்த நபர்கள், அவர்களுக்கு மோட்சம் கிடைத்து விட்டது. இவருக்கு மோட்சம் கொடுக்கலாமா? இவரை அதே கங்கை நதியோரம் அப்பாவி மக்களுடன் நடக்க விடலாமா? இந்த நபருக்கு அங்க மோட்சம் கிடைத்திருந்தால், இந்த நபர் இல்ல இந்த நபருடைய குடும்பத்தினர்களுக்கு அதே போன்ற மோட்சம் கிடைத்திருந்தால், சிந்தித்து பாருங்கள். மோட்சம் என்றால் அமைதியாக தன்னோட உயிரை விடுறது மட்டும்தான். ஆனால் அங்க உயிரிழந்த நபர்களுடைய வேதனையை பாருங்கள். நசுக்கி அவமானப்பட்டு மிதிக்கப்பட்டு கொல்லப்பட்ட அந்த நபர்கள், அவர்களுக்கு மோட்சம் கிடைக்குமா? கிடைத்திருக்குமா? அவர்கள் பிராணம் போகும்போது எந்த அளவில் வலியை மூச்சு கூட விட முடியாமல் திணறியிருப்பார்கள். அவர்களுக்கு மோட்சம் கிடைத்திருக்குமா? சிந்தித்து பாருங்கள். நீங்க ஹிந்துவாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், யாராக இருந்தால் கூட இது போன்ற மிஸ்மேனேஜ்மெண்ட், கோதி மீடியா போன்ற அமைப்புகள், மீடியா என்றே அவர்களுக்கு எந்த விதமான அடையாளம் கிடைக்கக்கூடாது. உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.